வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் குக் சேனலில் அரைக்கீரை கூட்டு தான் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது டைரெக்டாக சாதத்தோடு சேர்த்து சாப்பிடவும் இல்லை குழம்பு சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டாலும் ரொம்பவே நல்லாவே இருக்கும் டேஸ்டியாக. அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கும் ஆரோக்கியமும் கூட. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 4 ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு சேர்த்துருக்கேன். இந்த பருப்பெல்லாம் சேர்த்ததும் நல்லா தண்ணி விட்டு 2 முறை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த பருப்பு நல்லா கழுவுனதும் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 10 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 3 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுக்க போகிறோம். தக்காளி ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா பாதி தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த பருப்பு வேகிற நேரத்தில் ஒரு சின்ன கடாயில் 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். காரத்துக்காக 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு நல்லா வாசனை வரும் வரைக்கும் வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டதும் இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூடவே 2 சில் தேங்காய் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி வைக்க போகிறோம். இல்லை நீங்கள் தண்ணி விட்டு கூட விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இந்த பருப்பு வெங்காயம் எல்லாமே நல்லா மலர்ந்து வந்திருக்கு. இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இந்த தண்ணி நல்லா கொதித்ததும் நான் இன்றைக்கி 1/2 கட் அளவுக்கு அரைக்கீரையை சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக அரிஞ்சு எடுத்திருக்கேன். நீங்கள் முளைக்கீரையிலையும் இதை போல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் முருங்கைக்கீரையில் கூட இந்த மாதிரி கூட்டு பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இந்த கீரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைங்க. அதுக்கு பிறகு நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம். எப்போவுமே கூட்டு பண்ணும்போது கீரையை நல்லா பொடியாக அரிஞ்சிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது நல்லா கொத்து கொத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும் கீரை. இப்போது 2 நிமிஷம் பொறுத்து நான் அரைச்சி எடுத்துருக்கிற மசாலாவையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு மசாலாவில் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி சேர்த்து கூட நல்லா விழுதாக அரைச்சிடலாம். இந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த கூட்டுக்கு தேவையான அளவும் உப்பும் சேர்த்துக்கலாம். மொத்தமாகவே நம்ம கீரை வந்துட்டு 5 நிமிஷத்துக்குள்ளே தான் வேக வைக்கணும். அதுக்கு மேலே நம்ம கொதிக்க வைக்க வேண்டாம். இப்போது உப்பு மசாலா எல்லாமே நல்லா கலந்தாச்சு. உப்பு வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கடைசியாக எப்படி தாளிச்சிருதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன கரண்டியில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துருக்கேன். 4 பூண்டு பற்களை தட்டிட்டு சேர்த்துருக்கேன். காரத்துக்காக ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் உடைச்சிட்டு சேர்த்துருக்கேன். இந்த தாளித்த பொருட்களையும் அந்த கீரை கூட்டு மேலே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது ரொம்பவே சூப்பரான அரைக்கீரை கூட்டு தயாராகிடுச்சு. இதை நீங்கள் டைரெக்டாக சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் எதனா காரக்குழம்பு, வத்த குழம்புலாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுக்கும் ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.